இளவேணி வைப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விரால் மீன் குழம்பு தாங்க. பொதுவாக இந்த மழைக்காலங்களில் பார்த்திங்கன்னா நிறைய ஏரிகள், குளங்கள், குட்டைகள் எல்லாமே நிரம்பி இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் நமக்கு மீன்கள் கிடைக்குங்க. இந்த சின்ன மீன்கள், விரால் மீன்கள், கெண்டை மீன்கள் இதெல்லாமே நம்ம ஊரில் பிடிக்கிறத நம்ம பார்க்கலாம். நாங்கள் சின்ன வயசில் இந்த மாதிரி மீன் பிடிச்ச அனுபவங்கள்லாம் இருக்குங்க. இன்னுமே அது ஒரு மகிழ்ச்சியான தருணம் தான். ஸோ இந்த மீன் பார்த்திங்கன்னா இன்றைக்கி விற்கிற விலை பார்த்திங்கன்னா ஒரு 450 ரூபா இல்லை 500 கிலோ வருங்க. ஆனால் எங்களுக்கு அதிர்ஷ்டவசமாக 50 ரூபாய்க்கு கிடச்சிதுங்க இந்த மீன். ஸோ நாங்களும் அதை சந்தோஷமாக வாங்கிட்டு வந்துட்டு டப்பில் போட்டு வச்சிட்டோம். இந்த மீனை ஒரு 3 டேஸாக உயிரோடு தாங்க இருக்குது. ஸோ இந்த மீன் ஆயறதுக்கு நான் சாம்பல் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா சாம்பல் எடுத்து அது மேலே உராசனம்னா தான் நம்மளால் மீனை பிடிச்சி ஆய முடியும். ஸோ கட் பண்ணியாச்சு. இந்த மீன் கழிவுகளை நம்ம தூர தூக்கி எறிய வேண்டாம். இந்த மாதிரி மீன் கழிவுகள் இருந்ததுன்னா உங்கள் வீட்டில் செடிகள் இருந்துச்சுன்னா அதில் பள்ளங்கள் போட்டு அதில் இந்த மீன் கழிவுகளை போட்டுட்டிங்கன்னா நம்ம ஈஸியாக செடிகளுக்கு உயிர் சத்து கிடைக்குங்க. ஸோ இனிமேல் யாரும் அந்த மாதிரி போடாதீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மீனை கழுவுற ப்ரொசீஜர் தான் கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும். ஏன்னா நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டோம்னா இந்த மீன் குழம்பு கண்டிப்பாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த கீரை கடையிற சட்டி சொல்லுவாங்க இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு நல்லது. அப்போ தான் நமக்கு நல்லா உரச முடியும். மீன், அது கூடவே உப்பு, மஞ்சள் தூள், இது கூட கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் இருந்தால் ஊற்றி நல்லா உரசணுங்க. ஸோ இந்த மாதிரி உரசும் போது அது மேலே இருக்கக்கூடிய செதில்கள், அந்த வழவழப்பு தன்மை, அந்த களிமண்ணோட வாடெல்லாம் சொல்லுவோம். ஸோ அது எல்லாமே நல்லா க்ளீன் ஆகும். ஸோ இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணுறது தான் இதில் மிகப்பெரிய வேலையே. ஸோ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணுங்க. நம்ம எடுத்துக்கிட்டு மீன் குழம்புக்கு தேவையான அளவு புளி நான் எடுத்துக்கிறேன். இது கூடவே தேவையான அளவுக்கு நான் கல் உப்பு எடுத்துக்கிறேங்க. ஸோ புளியை நான் நல்லா ஊற வச்சு அதை நான் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் என்கிட்ட இருந்தது பெரிய வெங்காயம் தான், அதை நல்லா எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த புளியை நல்லா கரைச்சி நம்ம அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு கூடவே தேவையான அளவுக்கு நான் குழம்பு மிளகாய் தூள் தாங்க எடுத்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இது கூட காரத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ குழம்பு தாளிக்கலாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா நான் செக்கில் ஆட்டின கடலை எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். ஸோ இது கூடவே நான் என்ன பண்ணுறேன், கடுகு போட்டுக்கிறேங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன். ஸோ அதையும் நம்ம போட்டு வதக்கிக்கலாம். அப்புறம் வடவங்க, இது மூத்தையும் போட்டு வதக்கும்போது ஒரு வாசனை வரும் பாருங்க. மீன் குழம்புக்கான வாசனை இப்போவே வருதுங்க. அதுக்கப்புறமா தட்டி வச்ச பூண்டுங்க. இந்த பூண்டை நம்ம போட்டு வதக்கிக்க போகிறோம். அதே போல் இந்த வெங்காயத்தை நான் நசுக்கி வச்சுருக்கேங்க. ஸோ இந்த மாதிரி நசுக்கி வச்ச வெங்காயத்தை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ வெங்காயம், பூண்டு இதெல்லாம் வதக்கினதுக்கப்புறமா தக்காளி பழத்தை நான் கையால் பிசைஞ்சு வச்சுருக்கேங்க. ஸோ இந்த தோலெல்லாம் எடுத்துட்டு இந்த தக்காளி கரைசலை மட்டும் இது கூட நம்ம ஆட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல கெட்டியான பதத்துக்கு கிடைக்குங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கத்திரிக்காய் ஆட் பண்ண போகிறோம். உங்களுக்கு கத்திரிக்காய் இல்லை அப்படின்னா மாங்காய் போட்டுக்கலாம், இல்லைன்னா முருங்கைக்காய் போட்டுக்கலாம். ஸோ நான் கத்திரிக்காய் தான் எடுத்துருக்கேன். கத்திரிக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வதக்கும் போது கட் பண்ணி போட்டுக்கிட்டோம்னா கத்திரிக்காய் கலர் மாறாதுங்க. அதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்ச அந்த புளிக்கரைசலை ஊற்றி நல்லா கொதிக்க விட போகிறோங்க. மீன் குழம்பை நல்லா கொதிக்க வைக்கணும். முக்கியமாக சட்டியில் வச்சாதாங்க ஒரு நல்ல தனி டேஸ்ட்டு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி மீன் குழம்பை உடனே சாப்பிட்றக்கூடாதுங்க. மறுநாள் வச்சுருந்து சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்புறமா என்ன பண்ண போகிறோம், மீனை சுண்டனதுக்கப்புறமா மீன் குழம்பு சுண்டனதுக்கப்புறமா இந்த மீனை நம்ம போட்டு போகிறோம். போட்டுட்டு அட்லீஸ்ட் 15 to 20 மினிட்ஸ் ஆச்சும் மீன் நல்லா வேகணும், அதுவும் லோ ஃப்ளேமில். ஸோ அப்போ தான் மீன் நல்லா வெந்து வரும். நிறைய பேர் மீன் குழம்புல பார்த்திங்கன்னா மீனை போட்ட உடனே ஆஃப் பண்ணிவிடுவாங்க. ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஸோ மீனை பொறுத்த மட்டும்
15 to 20 மினிட்ஸ். ஃபைனலாக நம்ம கருவேப்பிலை மல்லித்தழை போட்டு இறக்கிற வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க. இந்த மழைக்காலங்களுக்கு சுட சுட இந்த மீன் குழம்பு போட்டு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும்.